தினம் ஒரு தகவல். யதார்த்தமான உண்மை. ஒரு ஜாடி முழுக்க தானியம் நிரப்பி அதன் மேல ஒரு எலிய விட்டாங்க. எலிக்கு தன்னை சுத்தி இவ்வளவு தானியங்கள், உணவுப் பொருட்கள் இருக்கிறதுன்னு பயங்கர குஷி. இனி உணவை தேடி எங்கேயும் ஓடாம சந்தோஷமா வாழ்க்கையை கழிக்கலாம். ஒரே இடத்துல நிறைய தானியம் கிடைக்குதே, வாழ்க்கையை கழிக்கலாம் அப்படின்னு எண்ணி தினமும் தன்னை சுற்றி இருந்த தானியத்தை சாப்பிட்டுது. நாளாக நாளாக ஜாடியில் உள்ள தானியம் குறைந்து கொண்டே போயிட்டு ஒரு நாள் தீந்தே போச்சு. எலி இப்போது ஜாடிக்குள்ள நிரந்தரமா மாட்டிக்கிச்சு. அதனால வெளியே வரவே முடியல. இனி தினமும் யாராவது தானியம் போட்டா மட்டும்தான் அதற்கு, அந்த எலிக்கு உணவு. யாருமே போடலை என்றால் பட்டினி தான். பட்டினியால் சாக வேண்டியதுதான் அந்த எலி. அப்படியே யாராவது போட்டாலும் போடுவதை மட்டும் சாப்பிட முடியும். விரும்பிய அளவு சாப்பிட முடியாது. எவ்வளோ போடுறாங்களோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. சொத்து நிறைய இருக்குதுன்னு உக்காந்தினே சாப்பிட்லான்னு வேலைக்கே போகிறது கிடையாது. இல்லை, அப்பா அம்மா சொத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பா சம்பாதிக்கிறாரு, அப்பா துட்டு செலவு பண்ணிட்டு உக்காந்துடலாம் அப்படின்னு சில பேர் அப்படியே இருக்காங்க. வேலைக்கு போகிறது கிடையாது. அப்பா இருக்கிற வரைக்கும், அம்மா இருக்கிற வரைக்கும், அந்த சொத்து தீர்ற வரைக்கும். அப்பா அம்மா இல்லைன்னா சொத்தை வித்தாவது தின்னுடுவாங்க. வேலைக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி இது குறுகிய கால இன்பம் எப்பவுமே நிரந்தரம் அல்ல. அவை நம்மை அழிவு பாதைக்கே கொண்டு செல்லும். அவை நீண்ட கால பொறிகளுக்கு வழிவகுத்து நம்மை நிரந்தரமாக சிக்க வைக்கிடும். இந்த கதையிலேருந்து இதான் தெரிஞ்சுக்கணும். இது நிரந்தரம் இல்லை. நம்மளை சுற்றி நிறைய உணவு தானியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வெறுமனே எங்கேயும் போய் சேமிக்காமல் அலையாமல் சாப்பிட்டுது பார்த்தியா எலி. அந்த மாதிரி நாமளும் இருக்கிற சொத்தை வித்தாவது துண்ணுட்டு உக்காந்தீங்கன்னா கடைசி காலத்தில் அவஸ்தைப்பட வேண்டியதுதான். சுலபமாக கிடைக்கும் எதுவும் நம்மை அதற்கு அடிமையாக்கிடும். சுலபமாக கிடைக்கிறதுலாம். ஒருத்தன் 1,00,000 ரூபா கொடுக்குறான்னு வச்சுக்க, அந்த 1,00,000 ரூபா கொடுக்குறான்னா அவனுக்கு அவனை அடிமைப்படுத்தி விடுகிறான் என்று அர்த்தம். ஒருத்தன் 1,00,000 ரூபா கொடுக்குறான், கடன் கொடுக்குறான்னா அவன் சும்மா கொடுக்கல. அவனுக்கு மாதம் மாதம் வட்டி கொடுக்கணும். இல்லை தவணை முறையில்னா தவணை முறையில் நம்ம அந்த 1,00,000 ரூபாவை திருப்பி அடைக்கணும். கொடுத்தவனுக்கு லாபம், அதை வாங்கியவனுக்கு அவஸ்தை. அந்த மாதிரி சுலபமாக கிடைக்கிற எதுவும் அதுக்கு நம்ம அடிமை ஆகக்கூடாது. அந்த சொகுசு வாழ்க்கை நம்ம பழகப்படுத்திக்க கூடாது. திடீர்னு லட்சாதிபதியாகலாம், கோடீஸ்வரன் ஆகலாம். அது உழைச்சி முன்னேறவனுக்கு தான் அது பெருமை சேர்க்கும். திடீர் வரவு திடீர்னே போயிடும். அதை புரிஞ்சு நடந்துக்கணும். நமக்கு தெரிந்த கலையை நாம் உபயோகிக்காமல் சோம்பேறியாக இருந்தோம்னா அந்த கலையை இழக்க நேரிடும். ஒரு வேளை நம்ம செஞ்சிட்டே இருக்கோம். நமக்கு ஒருத்தன் ஒரு 10,00,000 ரூபா கொடுக்குறானா, 10,00,000 ரூபா வந்துச்சுடா, இந்த வேலை செய்ய வேணாம்டா, 10,00,000 ரூபா காலி ஆகிற வரைக்கும் சும்மா இருப்பட்டான்னு சும்மா இருந்தா தெரிஞ்ச வேலையும் மறந்துவிடும். அப்புறம் பின்னாடி அவஸ்தைப்பட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றது இந்த கதை. சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்யாவிட்டால் நம்ம வாழ்க்கையே இழக்க நேரிடும். நாம் நமது மனதுக்கு பிடித்ததை தேர்ந்தெடுக்க முடியாத நிலைக்கு கட்டாயமாக தள்ளப்படுவோம். ஜாடிக்குள்ள மாட்டிட்டு அது அவஸ்தைப்படுற எலி மாதிரி பின்னாடி மாட்டிட்டு அவஸ்தைப்படுவோம். அதனால ஒருத்தர் எதனா ஒன்று கொடுக்குறாங்கன்னா அவங்க ஆதாயம் தெரிஞ்சு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் சும்மாவே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்கி செலவு பண்ணிட்டு பின்னாடி அவஸ்தைப்படக்கூடாது என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த எலியோட கதையை சொன்னேன். நாளை மீண்டும் தினம் ஒரு தகவலில் சந்திப்போமா? அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.
தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.